ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அப்படியே ஒரு ரீபவுண்ட் ஆயி போன மார்க்கெட் சடார்ன்னு வெடிச்சு சிதறின மாரி ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேல அவுட் ஆயிருச்சு. என்ன காரணம்? ஏன் அப்படி திடீர்னு அவுட் ஆகுது? இயர் எண்டு முடிய போகுது. நாம சொன்ன மாரி இந்த இயர் எண்டு வரையும் இப்படிதான் புரட்டி புரட்டி போடுமா? அப்படின்றதெல்லாம் கேட்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், நல்லா ரீபவுண்ட் ஆன மார்க்கெட் மறுபடியும் சடார்ன்னு அப்படியே கீழ போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது சார்? இதுக்கு நிறைய காரணங்கள் அப்படின்றது முன்னிறுத்தப்படுகிறது. தெளிவான காரணங்கள் இல்லைனாலும் பல காரணங்கள் இதை கூட சேர்த்து நிறுத்தப்படுகிறது. அதுல முக்கியமான சில காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வ் மீட்டிங், எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடக்க இருக்குது. அதுல நாளைக்கு 18ஆம் தேதி அவங்க ஒரு 0.25% வட்டி வீத குறைப்பு என்பதை செய்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்னாதான் நம்ம பாக்குறோம். ஆனா அவரோட கமெண்ட்ரி அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கும். கமெண்ட்ரி அப்படின்றது அது வளர்ச்சி நோக்கி இருக்குமா, இல்ல இன்னும் சிரம திசை இருக்குன்னு சொல்லுவாரா அப்படின்ற ஒரு ரெண்டு தான். ஒருவேளை அவர் ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் சொன்னாரு அப்படின்னு சொன்னா மார்க்கெட் அதை நெகட்டிவா எடுத்துக்கொள்ளும். அதனால அதுக்கான ஒரு இறக்கம் வரலாம் அப்படின்றதுதான் முதல் காரணமா பார்க்கப்படுகிறது. எப்பவுமே இந்த நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் ஜிட்டரியா தான் இருக்கும். அதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இப்ப நம்ம ஃபெட் மீட்டை பத்தி பேசுறோம். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டோட சினாரியாவும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு ஒரு வலிமையா இருக்குதா அப்படின்னா இல்ல. ஏறக்குறைய இன்னைக்கு துவங்கி ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏறக்குறைய எல்லா சந்தைகளுமே என்ன ஒரு ரெட்ல தான் வியாபாரம் ஆகி முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒட்டுமொத்த ஆசிய சந்தைகளுமே ஒரு இறக்கத்துலதான் இருக்கு. நிக்காய் அப்படின்றது ஒரு ஒரு ஜப்பானோட சந்தையோட இறக்கத்துல ஆரம்பிச்சு அதன் பிறகு அப்படியே எடுத்துட்டீங்கன்னா ஹாங்காங் சந்தையும் இறக்கம் தான், தாய்வான் சந்தை. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் மார்ஜினலி டவுன் அப்படின்னு சவுத் கொரியா சந்தை மட்டும் பெருமளவு வீழ்ச்சி. அது -1.3% என்ற அளவுக்கு இறக்கத்தை கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். சீனாவும் கணிசமான அளவு வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இப்போ எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா சீனாவுடைய பொருளாதார நிலை என்பதும் தற்போது சீனா அவங்களுடைய பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அவங்களுடைய நிதி பற்றாக்குறை அப்படின்றதுடைய அளவை பட்ஜெட்ல அது 3% அப்படின்னு இருந்ததுல இருந்து 4% 2025க்கு உயர்த்துறாங்க. எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் டெபிசிட் அப்படின்றது கூடும்போது அது ஒரு எதிர்மறையான சூழலை தான் காட்டக்கூடியதா நம்ம பார்க்கணும். ஆனா இப்ப இதையே ஒரு எதிர்மறையான ஒரு நிலைப்பாடுல இருக்கக்கூடிய சீன பொருளாதாரத்தை இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கோணத்துல பார்க்கப்படுது. அதாவது இந்த மாதிரி பொருளாதாரம் சிக்கலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்தந்த அரசாங்கங்கள் பல்வேறு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், ஊக்குவிக்கும் திட்டங்களை அறிவிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வரக்கூடிய சீனாவினுடைய ஒரு எதிர்பார்க்கப்படும் அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் அப்படின்றது அறிவிக்கப்பட்டால் இது இன்னும் வியூகத்தின் அடிப்படையில தான். எஃப்ஐஎஸ் இந்தியாவில இருந்து செல் இந்தியா, பை சைனா அப்படின்ற அந்த ஒரு சூழல்ல நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆக சீனாவினுடைய ஒரு சூழல், அதனால எஃப்ஐஎஸ்னுடைய அவுட்ஃப்ளோ வரலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலும் ஒரு பொருளாதாரம் கொஞ்சம் சில முக்கியமான பேராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது குறிப்பா ட்ரேட் டெபிசிட்னு சொல்றோம். அதாவது இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் உள்ள இடைவெளி அப்படின்றது கூடுதலா ஆயிடுச்சு. இப்போ ஏறக்குறைய இப்போ கடந்த நவம்பர் மாசம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது $37.8 பில்லியன் அப்படின்ற அளவுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது என்ன மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னா டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பை என்ன செய்யும், வலுவிழக்க செய்யும். இப்ப டாலர் வலிமையா மாறிக்கிட்டே வரலாம், ரூபாய் வலிமை கொண்டே வரலாம். அதனால இப்ப அது 85 ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு, ரூபாயின் மதிப்பு 85 அது தாண்டி அப்படி கொஞ்சம் வீக்னஸ் வருமோ அப்படின்ற ஒரு ப்ரெஷரும் இப்ப இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இதுல சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. துறை வாரியா பார்க்கும்போது அதாவது இதுல ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இது சாதகம். எப்போ ரூபா கொஞ்சம் வீக் ஆகுதோ அப்போ ஐடி நிறுவனங்கள், டாலர்ல சம்பாதிக்கக்கூடியவர்களும் இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபார்மா நிறுவனங்கள் இவர்களுக்கெல்லாம் அது என்ன ஆகும், சாதகமான ஒரு நிலையை கொடுக்கும். அதே சமயம் இம்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், குறிப்பா ஆயில் கம்பெனிஸ் இம்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பாதகமான ஒரு நிலையை கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். இதை தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
டெக்னிக்கலாவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸ், இது வந்து நம்ம ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருக்கு, வலிமை பெற ஆரம்பிச்சிருக்கிறது. இப்போ எப்பெல்லாம் வந்து இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து வலிமையாக மாறுகிறதோ இல்லை ஏறுமுகமாக மாறுகிறதோ அப்பெல்லாம் என்ன ஆகும், சந்தை இறங்கு முகமாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம். அதுவும் தற்போது நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய உலக சந்தைகளும் வலிமை குன்றி காணப்படுகிறது, இந்திய சந்தையும் வலிமை குன்றி காணப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார். ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த இந்த ரேலி அப்படின்றது இது இப்போ திருப்பி அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை கொஞ்சம் அப்படியே கட்டுப்படுத்துமா? இதை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் சார்? ஆக்சுவலா சந்தையினுடைய நிலவரம் ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு ஏற்றம் வந்த பிறகு இந்த இறக்கம் வரும்னு பொதுவா எதிர்பார்த்திருந்தோம். டெக்னிக்கலா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஒன்று வந்தது. அந்த பிரேக் அவுட் அப்படின்றது சந்தையை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்ததா நம்ம பார்த்தோம். ஆனா இந்த 24,400 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான எல்லையை உடைச்ச உடனே மேல ஏற ஆரம்பிச்சது. அது ஒரு சாதகமான அம்சமாகும். அது படிப்படியா கொஞ்சம் என்ன பண்ணும், இட் வில் டேக் இட் டு சே அபவுட் 25,200 லெவல் வரைக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்பட்டது. ஆனா அது ஒரு ஷார்ட் லிவ்டா ஆயிப்போச்சு. ஷார்ட் லிவ்ட் அப்படின்னு சொன்னாக்கா இட் வெண்ட் அப் டு சே 24,792 அது வரைக்கும் போயிட்டு இப்போ இறங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ முக்கியமான ஆதரவு எல்லையை தொட்டுக்கிட்டு இருக்கு. ஆதரவு எல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த 24,200 தான். எங்கிருந்து அது கிளம்பிச்சோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ 24,200 அப்படின்றது அதனுடைய மிக முக்கியமான ஒரு எல்லையா பார்க்கப்படுது. ஒருவேளை அது உடைக்கப்பட்டால் சந்தையானது மீண்டும் இறங்குமுகமாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு வாலட்டாலிட்டி வந்து எல்லா பக்கமும் இருக்குது. கீழே இறங்கும் போதும் ஒரு பையிங் வந்து மேல லிஃப்ட் பண்றாங்க, மேல போகும்போதும் ஏற விடாம தடுத்து கீழே இறக்குறாங்க. அதனால இது ஒரு திரிசங்கு சுருக்கம் நிலையில இருந்தாலும் கூட லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கவலைப்பட வேண்டியது இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் சந்தை பழைய உச்சத்தை தொடும், தாண்டும், புதிய உச்சத்தை தோற்றுவிக்கும். அடுத்த 2-3 வருஷம் மைண்ட்ல அப்படி கொஞ்சம் கூலா வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ரிவார்டிங்கா தான் இருக்கும். ஆனா குறுகிய விட்டால் மட்டும் ஒவ்வொரு ஏற்றத்திலையும் கொஞ்சம் வாங்குறது நல்லது. ஒவ்வொரு ஏற்றத்திலும் வித்துட்டு காசா மாத்துறது நல்லது. ஓகே சார். ஸோ என்ன இன்னைக்கு ஆச்சு நம்ம மார்க்கெட்டுக்கு அப்படின்றத நீங்க வந்து இன்னைக்கு நம்ம வேற டாபிக் போடலான்னு பார்த்தோம். பட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து இப்படி இறங்கியிருக்கே, எல்லாரும் கேட்பீங்க இன்னைக்கு இப்படி மார்க்கெட் அடி வாங்கியிருக்கு, ஏன் இதை பத்தி போடலன்ட்டு. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் வாரம் நம்ம எம்எஸ்எம் கிளாஸ் வந்து வருது. எம்எஸ்எம் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. சார் எம்எஸ்எம்ல வந்து என்னென்ன வருது சார்? டெக்னிக்கலா, போர்ட்ஃபோலியோ, அது யாருக்கு வந்து ஆப்டா இருக்கும்னு சொல்லுங்க சார். பொதுவாகவே வந்து நம்ம வந்து ஒரு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே அடுத்து எதை பத்தி யோசிக்கணும், நம்ம வந்து பணத்தை வளர்க்கறத பத்தி யோசிக்கணும். குறிப்பாக நம்ம 2 விஷயத்துல யோசிக்கணும். ஒண்ணு வந்து நம்ம குறுகிய கால தேவைகளை எப்படி பூர்த்தி பண்றது, பண தேவைகளை. இன்னொன்னு நம்ம ரிட்டையர் ஆனப்புறம் நமக்கு ஒரு நிலையான வருமானம் ஒண்ணு வரணும் இல்லையா, அதுக்கான ஒரு கார்பஸை தயார் பண்றது. இந்த 2 அப்ஜெக்டிவ் தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த எம்எஸ்எம் ப்ரோக்ராம் அப்படின்றது நம்ம யோசிச்சோம். ஆனா உள்ள வரவங்க எல்லாருமே தங்களுக்கான ஒரு போர்ட்போலியோவை, ஒரு ஷார்ட் டேர்ம் போர்ட்போலியோ, அது வந்து அந்த மாதிரி ஒரு சேட்டலைட் போர்ட்போலியோ தயார் பண்றதும், அதே மாதிரி ஒரு லாங் டேர்முக்கான ஒரு கோர் போர்ட்போலியோ தயார் பண்றது எப்படி அப்படின்றத கத்துப்பாங்க. அப்போ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற நிறுவனங்களை தேர்வு பண்றது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமாகவும், அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாகவும் கொஞ்சம் என்ட்ரி எக்ஸிட் எப்படி டியூன் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறது மூலமாக அவர்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை முறையாக வளர்க்கறது எப்படின்றத அவங்க கத்துப்பாங்க. அது அவர்களுடைய குறுகிய கால மற்றும் நீண்ட கால பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அடிப்படையில் அது நடத்தப்படும். எல்லாருமே படிக்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம எப்போ வச்சிருக்கோம்னா இரவு 9 மணிக்கு ஆன்லைன் மூலமா வச்சிருக்கிறோம். மண்டே டு ஃப்ரைடே 4 வாரம். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ்ல குறிப்பா நம்ம ஸ்க்ரீன்ல இருக்க நம்பர் மூலமா நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கால் பண்ணி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் சூப்பரான ஆஃபர் இருக்கு. நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும்தான். அதனால இப்பவே ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட ஊரு பேரு, கிளாஸ் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 rupees தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 minutesலயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 click மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.